ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ச்சு டேப்பே இல்லாமல் அலோ ப்ளவுஸை வச்சு ஒரு நார்மலான, அதாவது பிளைன் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ரெண்டாக மடித்து வச்சுட்டு இருக்கிறேன் பாருங்கள். மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு துணிக்க மடித்து போடுங்க. ரெண்டு பக்கமும், இந்த பக்கமும் மேல் பக்கமும் கரபாகம் இருக்கணும். கரபாகத்தில் இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் பீஸ் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், நார்மல் ப்ளவுஸு. இந்த மாதிரி ப்ளவுஸை நாலாக மடித்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம கிளாத் வந்து அதாவது நல்லா நம்ம மடித்து வச்சுருக்கிற அந்த பகுதியும் ப்ளவுஸோட இதோட அதாவது முதுகு பகுதியும் ஒன்று போலக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இந்த ஆம்ஹோல் பாயிண்ட் ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து ஆம்ஹோல் பாயிண்ட் வந்து நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு கணக்கு என்னென்னா, இப்போ அங்கேருந்து நம்ம 1.5 இன்ச்சு தையலுக்காக விட போகிறோம். இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக அளவு பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கணக்கு பண்ணி ஏன்னா தையலுக்காக விட்டுக்கிறேன். இப்போது கீழே பின்பக்கம் அடித்து அடிக்கிறதுக்காக அதை நோட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே நம்ம கீழே மடிப்புக்கு விட்டுருந்தோம். இப்போ இங்கேருந்து இதை பிடிச்சி பின்னாடி கழுத்தோட உயரம் இப்போ நம்ம சூடு அளவு வந்து அதாவது கழுத்து அளவு அகலம் எவ்வளோ வைக்கணும்னு பாருங்கள். இது வந்து நார்மல் பாயிண்ட்டு, இது வந்து ப்ளவுஸோட பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கேருந்து ஷோல்டர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கே ஒரு பாயிண்ட் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக. இது வந்து ஷோல்டரோட கரெக்ட் அளவு. அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே தையலுக்காக நம்ம கட் பண்ணுறதுக்கு இதில் தான் கட் பண்ணுவோம். இது வந்து ப்ளவுஸோட ஒரிஜினல் அளவு. இப்போ ஆம்ஹோல் பாயிண்ட்டு ப்ளவுஸை நல்லா ஆம்ஹோல் பக்கமாக இழுத்துட்டு இது ஆம்ஹோல் பாயிண்ட்டு. இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு நமக்கு இப்போ இந்த அளவு தான் நம்ம நோட் பண்ணணும். பாக்ஸ் மாதிரி போட்டுருங்க. போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ஆம்ஹோல் பாயிண்ட்டும் வரைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ ப்ளவுஸோட பேக் ஒயராக நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இது அளவு கிடையாது, இதுதான் நம்மளுக்கு அளவு. இங்கேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ இங்கேருந்து நம்ம போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தையலுக்கு, இது ஆம்ஹோல் பாயிண்டோட அளவு, இது ஷோல்டரோட அளவு, பின்னாடி பேக் ஒயரம். இதை நம்ம இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதிலிருந்து நான் மடிச்சுக்கிற 1.5 இன்ச்சுக்கு மடிச்சிருக்கிறோம். அதையும் நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணது இந்த பக்கம் கட் பண்ணோம்.
இது வந்து நம்மளுக்கு மடிப்பு பக்கம் கட் பண்ணோம். இப்போது இந்த பக்கம் ஓப்பன் இருக்கிற பக்கம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த இடம் வந்து ஃப்ரண்ட் பீஸ் அமையும். பாருங்கள், இது எப்படி இந்த ப்ளவுஸை பேக் பீஸ் அப்படியே நம்ம போடுறோம். போட்டுட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பேக்கு இப்படி வரைஞ்சோமோ இதே மெத்தட் வச்சு இப்போ ஆமுகள் பாயிண்ட்டு, சைடு அளவு, ஷோல்டர் அளவு, இது கழுத்தோட பாயிண்ட் போட்டுட்டு நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு இந்த ஊக்கு பாயிண்ட் இருக்குது, ஊக்கு பாயிண்ட் வச்சு நம்ம இப்படி நம்ம ஏற்கனவே தையலுக்கு விட்டு துணி விட்டு தான் நம்ம கட் பண்ணுறோம். அதனால் நம்ம தையலுக்கு விட்ட இடத்துலேருந்து ஷோல்டர் பாயிண்ட் நோட் பண்ணி கீழே இந்த ஊக்கு பாயிண்ட் நம்மளுக்கு எங்கே இருக்கோ அங்கே நோட் பண்ணிடலாம். போட்டாச்சு. இந்த 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி பேக் பீஸ் 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நம்ம மடித்த அளவு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இந்த பீஸை நம்ம எடுத்துடலாம். இது தேவையில்லை. சைடில் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிடுங்க. இப்போது இதோட முன் உயரம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து இது ஷோல்டர் ஜாயிண்ட்டு இந்த இங்கே இருக்குது ஷோல்டரோட எக்ஸ்ட்ரா கிளாத்து. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குல்ல, இதை ரெண்டாக மடித்து ஷோல்டர் ஜாயிண்ட் நம்ம எங்கே போட்டுக்கிறோமோ அந்த தையல்லேருந்து இங்கே இது பட்டி ஜாயிண்ட்டு இதை பிடிச்சி நம்ம ஏற்கனவே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு இடம் விட்டுக்கிறோம். அந்த தையல் போட்டுக்கிறோம் அங்கேருந்து. இது வந்து பட்டி கிளாத் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு, அதாவது பட்டி தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம இங்கே நோட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம முன் கழுத்து வந்து நம்ம எவ்வளோ வரைஞ்சி மார்க் போட்டுக்கிறோம். இப்போ அதில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதோட ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்துடலாம். முதல்ல வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இப்போ இந்த ஊக்குப்பட்டி சைடு, இந்த ஊக்குப்பட்டி சைடு வந்து இந்த கச்சோலி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு நோட் பண்ணணும். இப்போ இங்கே ஊக்கு பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு ஏன்னா மேலே வந்து எம்மிங் வரும், எம்மிங்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. விட்டுட்டு கீழே, ஏன்னா நம்ம இங்கே வந்து பட்டிக்கும் ஒரு 1/4 இன்ச்சு போகும், இந்த டாட்டுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு போகும், இங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சு போகும். எல்லாம் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு மார்க் போடுங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஒரு 3/4 இன்ச் அந்த கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு மார்க் போடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து நம்ம இதை இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இந்த இடத்த கனெக்ட் பண்ணி இங்கேருந்து ஒரு 3/4 ஜாயிண்ட். இப்போ இங்கே மெஷர் பண்ணுறது வந்து நம்ம இங்கே மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சு போக இங்கே மெஷர் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம 3 டாட் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம பாயிண்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம பாருங்கள், கிளாத்தை நம்ம நார்மலாக மடித்து வச்சா நம்மளுக்கு இங்கே வருது. இப்போ இது வந்து நம்ம ஊக்குப்படியிலேருந்து நோட் பண்ண பாயிண்ட். இது இங்கேருந்து ஒரு லைட்டாக ஒரு போர்ட் ஷேப் மாதிரி போட்டுட்டு, இது என்ன கணக்கு அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு நம்ம பின்பக்கம் பேக் பாயிண்ட்லேருந்து நம்ம 1/2 இன்ச்சு மடித்து நம்ம இந்த பாயிண்ட் நோட் பண்ணோம். இந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு அளவு நம்மளுக்கு இந்த போர்ட் ஷேப்புக்காக அதை அந்த ஊக்குப்பட்டியிலேருந்து நம்ம நோட் பண்ணுறோம். அதாவது பட்டி ஜாயிண்ட்லேருந்து இந்த அளவு எப்படி இந்த அளவு பார்க்கணும் அப்படின்னா இந்த அளவுலேருந்து 1 இன்ச்சு, இது இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு கணக்கில் இருந்து நம்ம இப்படி மாதிரி போர்ட் ஷேப் போட்டு கட் பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு முன்கழுத்து. இப்போ ஆமுகோல் பாயிண்ட்டு இங்கேருந்து ஒரு ஒரு 1/4 இன்ச்சு கணக்கு பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம்.
இன்ச் டேப்பே இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்ட்டு பார்க்குறோம். இப்போ இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஷோல்டர் பாயிண்ட் இப்படி ரெண்டாக மடிங்க. பாருங்கள், ரெண்டாக மடித்து இந்த லெவல் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு நாச்சு போடுங்க. இதுதான் சென்டர் டாட்ரு. பார்த்தால தெரியும், இதுதான் சென்டர் டாட்டோட பாயிண்ட்டு. உங்களுக்கு டாட் பிடிக்க தெரியல அப்படின்னா பாருங்கள், அளவு ப்ளவுஸ் அப்படியே வைங்க. வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இறக்கத்தில் இது வந்து தையலுக்கு போயிடும். அதனால் இங்கே பாருங்கள், எது கனெக்ட் பண்ணி டாட் இங்கே இருக்குது, மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிங்கனாவே இது டாட்டோட உயரம் உங்களுக்கு. இப்போ இங்கேருந்து சென்டர் டாட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் நம்மளுக்கு வந்து 1 இன்ச்சு கேப் வேணும். இப்போது பாருங்கள், 3வது டாட்டை வந்து எப்படி போடுறோன்னா, இதிலெல்லாம் கணக்கு பண்ணுறோமோ அது மாதிரி இங்கேருந்து 1 இன்ச்சு கணக்கு பண்ணி இது வந்து 3வது டாட். உங்களுக்கு புரியல, அங்கங்கே ஒரு நாச்சு போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடில் கூட நம்ம ஆம்ஹோல் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு கீழே இறக்கம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட்டு, இது பட்டு ஜாயிண்ட்டு. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. மேலே ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு, கீழே ஒரு 1/4 இன்ச் தையலுக்கு நம்மளுக்கு வந்து போட்டிங்கனாலே நம்மளுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக ஆயிரும். இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவை 4ஆக மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு ஹெம்மிங் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டுருங்க. இது வந்து ஹெம்மிங்க்கு. எப்பயுமே நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறப்போ ஊக்குப்பட்டி பக்கம் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், நம்ம ஸ்லீவ் வச்சாச்சு. இப்போ இங்கே நோட் பண்ணலாம், கரெக்டாக இருக்குது. நம்ம தைக்கிறப்போ ஜாயிண்ட் போட்டு தான் நம்ம தைக்கணும். இது வந்து ஸ்லீவோட ஜாயிண்ட், அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே வைங்க, ஏன்னா அதுவும் தையலுக்கு. இப்போ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே வச்சுருங்க, இதுவும் தையலுக்கு. இப்போ நம்ம பல்லம் எப்படி வரைய போகிறோம்னா, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இங்கிருந்தால் நம்ம பல்லம், அதாவது கையோட வளைவு எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ ஸ்லீவோட பல்லம் இன்ச் டேப்பே இல்லாமல் ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணி ஈஸியான மெத்தடில் பார்க்குறோம். ஸ்லீவோட கை கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவோட பல்லம் கட் பண்ணலாம். கட் பண்ணியாச்சு. ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் நோட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்லீவு. உங்களுக்கு ஸ்லீவில் ஜாயிண்ட் வரணும்னா இந்த பக்கம் நம்ம ஜாயிண்ட் போட்டு நம்ம ப்ளவுஸு கட் பண்ணலாம். மிச்சம் இருக்கிற கிளாத்தில் பட்டி எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ஸ்லீவோட மொத்த ஹைட்டு, மொத்த லென்த்தை முதல்ல நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிவிட்டு உயரம் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்துடலாம். ஸ்லீவோட மொத்த உயரம் கீழே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. ஏன்னா கீழே மடிக்கிற மாதிரி மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இப்போ இங்கேருந்து
ஏன் நம்ம பட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல டாட் பிடிப்போம். டாட் பிடிச்சதுன்னா நம்மளுக்கு இவ்வளோ இடம் நம்மளுக்கு இந்த இடம் போயிடும். போச்சுன்னா நம்மளுக்கு பாருங்கள் இவ்வளோ இடம் நம்ம பிடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸு கப் ஷேப் வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பட்டி ஜாயின் பண்ணுறப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.